ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டூயிங் மிஷின் பற்றி பார்ப்போம். டூயிங் மிஷின் பேசிக்கலி ரெண்டு டைப். ஒன்று டொமஸ்டிக், இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் மிஷின். இண்டஸ்ட்ரியல் மிஷினை பவர் மிஷின்னு சொல்லுவாங்க. டொமஸ்டிக் மிஷின்ஸில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவை உள்ளதை மட்டும் தைச்சிக்கிட்டா நமக்கு போதுமானதாக இருக்கும். அதில் நிறைய தைக்க முடியாது. பவர் மிஷினில் நீங்கள் இண்டஸ்ட்ரியலாக இருக்கிற மிஷினாக இருக்கிறதுனால அது நீங்கள் நிறைய தைக்கலாம். நீங்கள் ஸ்பெஷலி நீங்கள் வந்து டெய்லரிங் வந்து உங்களோட இது ஜாபாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ அந்த இண்டஸ்ட்ரியல் மிஷின் போட்டு நிறைய நீங்கள் தைக்கலாம். இப்போ டொமஸ்டிக் மிஷின்லேயே உங்களுக்கு 3 டைப் மிஷின் இருக்குது. ஒன்று வந்து ஹேண்ட் மிஷின், இன்னொன்று வந்து த்ரெடல் மிஷின்பாங்க, இன்னொன்று மோட்டர் மிஷின்பாங்க. இப்போ இந்த த்ரெடல் மிஷின்லேயே மோட்டர் வச்சு செட் பண்ணி நம்ம வந்து அந்த மோட்டர் மிஷினாக மாற்றலாம். ஏன்னா இப்போ நிறைய தைக்கணும், ஃபாஸ்ட்டாக தைக்கணுக்காக பெடல் மிஷினை மோட்டர் மிஷினாக மாற்றுறாங்க. பார்ப்போம் மிஷின் நம்ம இப்போ மிஷின்ஸ் எல்லாம் என்னென்னலாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் த்ரெடல் மிஷின்பாங்க. த்ரெடல்ங்கிறது கீழே இருக்கிற அந்த புட்டு இருக்கு பாருங்கள், அந்த இது பெடலு, அதுதான் த்ரெடல்பாங்க. அதில் நீங்கள் காலை வச்சு மிதித்தா இந்த ஃப்ளை வீல் ஓடும். இது பேர் பேலன்சிங் வீலோ இல்லை ஃப்ளை வீலோ சொல்லுவாங்க. இதே வந்து உங்களுக்கு கிளாக் வைஸ் தான் ஓடணுமே தவிர எக்காரணத்துக்கு கொண்டும் ஆன்டி கிளாக் வைஸ் ஓடக்கூடாது. ஆன்டி கிளாக் வைஸ் ஓடணும்னா இது தப்பு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து த்ரெடல் மிஷினு. கீழே அதில் இப்போ நீங்கள் வந்து புட்டை வச்சு மிதிச்சிங்கன்னா இந்த பேலன்சிங் வீல் ஓடும். நான் வந்து இந்த த்ரெடல் மிஷினில் வந்து இங்கே மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை மோட்டர் மிஷினாக மாற்றிட்டேன். இப்போ இதுக்கு வந்து பெடல் வந்து பாருங்க கீழே இருக்குது. இதுதான் புட் பெடல்னுவாங்க. இதில் நீங்கள் வந்து புட்டை வச்சு மிதிச்சிங்கன்னா இந்த ஃப்ளை வீல் ஓடும், உங்களுக்கு மிஷின் தைக்கும். இதுதான் த்ரெடல் மிஷின்பாங்க. இது டொமஸ்டிக் மிஷின். இப்போ நம்ம ஸ்விங் மிஷின்ஸோட பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதை வந்து ஃப்ளை வீல்னு சொல்லுவாங்க, பேலன்சிங் வீல்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இது வந்து ஸ்பூல் பின்பாங்க. இதில் தான் நீங்கள் நூல் கண்டு போட்டு வைக்கணும். இந்த நூல் கண்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் பின் வழியாக இந்த ஓட்டை வழியாக விட்டு இது வந்து டென்ஷன் டிஸ்க்குன்பாங்க. இந்த டென்ஷன் டிஸ்கில் கொடுத்து மேலே கொண்டுட்டு வரும். இதை வந்து த்ரெட் டேக்கப் லிவர்ன்பாங்க. இதுக்குள்ளே நீங்கள் நூலை கொடுத்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் த்ரெட் கை, எந்தெந்த வழியாக நீங்கள் வந்து த்ரெட்டை கொண்டுட்டு வரணுங்கிறது இருக்குது. த்ரெட் கை. இது வந்து நீடில் பார்ன்பாங்க. இதில் நீங்கள் நீடில் வந்து போட்டிருப்பீங்க. இந்த நீடில்குள்ளே நீங்கள் வந்து த்ரெட்டை விட்டு வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்தால் கீழே பாபின் நூல் வரும். பாபின் நூலையும் எடுத்து வச்சு நீங்கள் ஒன்றா தைக்கணும். அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன், எப்படி இது த்ரெட் பண்ணணும், எப்படி பாபின் நூல் எடுத்து தைக்கணும். நம்ம முதல்ல பார்ட்ஸ் பார்த்துக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்ஸ். இதை தான் ஃபேஸ் பிளேட்டுன்பாங்க. நீங்கள் இங்கே ஸ்பூல் பின்லேருந்து த்ரெட்டை மாற்றிருப்பீங்களா, அந்த த்ரெட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது இந்த ஓட்டை வழியாக கொடுத்து இந்த டென்ஷன் டிஸ்க்லேருந்து எடுத்து இது பாருங்கள், இந்த ஸ்ப்ரிங்குள்ளே கொடுத்து இந்த இதில் கொடுக்கணும். இதெல்லாம் த்ரெட் கைடுன்பாங்க. அந்த த்ரெட்டை எப்படி கொண்டுட்டு போகிறதுனால அதை த்ரெட் கைடுன்பாங்க. இங்கேருந்து வந்து இதுக்குள்ளே விட்டு அப்புறமா இந்த நீடிலுக்குள்ளே விடணும். ஸோ இதுதான் உங்களுக்கு த்ரெட் போகிற வழி. இதை வந்து ப்ரெஷர் ஸ்க்ரூன்பாங்க. இதை நீங்கள் அன்ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா ப்ரெஷர் ஃபுட் எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு புட்டு மாற்றணும், ஜிப்புக்கு புட்டு மாற்றணும், அப்புறம் வேறு இதெல்லாம் தைக்கும் போது உங்களுக்கு புட்டு மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால இந்த ஸ்க்ரூவை கழட்டினீங்கன்னா இந்த ப்ரெஷர் ஃபுட்டு எடுத்துடலாம். இதை வந்து ஸ்லைட் பிளேட்டுன்பாங்க. இதை வந்து நீங்கள் ஸ்லைட் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட பாபின் போடலாம். ஒரு தரமும் மிஷினை தூக்க வேண்டியது இல்லை. இதை நீடில் பிளேட்டுன்பாங்க. இது பாருங்க, இதுக்கு கீழே இந்த ப்ரெஷர் ஃபுட்டுக்கு கீழே வரி வரியாக இருக்கும். இதை பேர் ஃபீட் டாகுன்பாங்க. இது வந்து துணியை வந்து முன்னாடி தள்ளி விடும், தைக்க முன்னாடி தள்ளி விடும். இது ஃபீட் டாகுன்பாங்க. அப்புறம் இதை வந்து ஸ்டிச் லென்த் ரெகுலேட்டர்ன்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஸ்டிச் லென்த்தை வந்து ரெகுலேட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள்,
இது மார்க்கிங்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தூக்குனீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்டிச் லென்த் வரும். இது வந்து ஸ்டிச் லென்த் ஸ்க்ரூ. இது ஸ்டிச் லென்த்தை நீங்கள் ரெகுலேட்டரை வந்து ஃபுல்லாக தூக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ரிவர்ஸில் போகும். அப்புறம் இங்கே பாருங்கள், நிறைய ஓட்டையாக கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே எல்லாம் ஓட்டை இருக்குது, இங்கெல்லாம் ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டையிலெல்லாம் நீங்கள் வந்து மிஷின் ஆயில் ஊற்றணும். ஒரு தரமும் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தரம் கண்டிப்பாக மிஷின் ஆயில் ஊற்றி மிஷினை வந்து எப்போவுமே கொஞ்சம் லூப்ரிகேட் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா தைக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்புறம் நீங்கள் ரெகுலராக தைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தரம் நீங்கள் கண்டிப்பாக மிஷினை சர்வீஸ் விடுங்க. இல்லை நீங்கள் ரொம்ப அடிக்கடி ஃபுல் டைம் தைக்கிறவங்களாங்கன்னா வருஷத்துக்கு 2 தரமாச்சும் சர்வீஸ் கொடுக்கணும். அப்பப்போ தைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கூட நீங்கள் பரவாயில்ல, ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணலாம். இது வந்து எக்ஸ்டென்ஷன் போர்டுன்பாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் போர்டு வந்து எல்லா மிஷின்லேயும் கிடைக்கும். இது அவசியமாக வேணும். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு வச்சு துணி வச்சு தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா துணியை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தைக்கணும். அதனால இது எக்ஸ்டென்ஷன் போர்டு இருக்குது. சரி, இது வந்து மிஷினோட ஹெட்டுன்பாங்க. இந்த மேலே இருக்கிற மிஷின் இருக்குதுல்ல, ஸ்விங் மிஷினோட ஹெட்டு. இது வந்து பெட்டுன்பாங்க. கீழே இருக்கிறது ஸ்டாண்டு. இதுதான் உங்களுக்கு பேசிக் ஸ்விங் மிஷினோட பார்ட்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நீடில், அப்புறம் பாபின் கேஸு, அப்புறம் எப்படி அந்த த்ரெட்டிங் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டன் அதெல்லாம் என்ன எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.